நாம் ஒவ்வொருவரும் புனித குரான்ல பல சூறாக்களை ஓதும்போது இன்றைய தினத்திலிருந்து இந்த ஒரு சூறாக்கு வேண்டி தனியாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சக்தி மிகுந்த சூறாவை பற்றி வெறும் 4 ஆயத்துகளை மட்டுமே கொண்டுள்ள ஒரு சூறா பற்றி தான் இன்னைக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடமான ஒரு சின்ன சூறா தான். இந்த சூறாவை ஒரு அடியான் ஒரு தடவை ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் புனிதமான கௌபாவில் இர்திகாஃப் இருந்த பிரதிபலனை அந்த அடியான் அடைகின்றான். இன்னும் முடிந்துவிடவில்லை. புனிதமான கௌபாவை தவாஃப் செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் பிரதிபலனை போல இவனுக்கு 10 மடங்கு இரட்டிப்பான நன்மை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு வழங்குகின்றான். அந்த 4 ஆயத்தை கொண்டுள்ள சின்ன சூறா. இனி இந்த சின்ன சூறா ஓதுவதால் அதிகமான நன்மைகள் நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கிறது. ஒரு அடியான் ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கின்றான் என்றால் அவன் இந்த சூறாவை ஓத வேண்டும் என்பதாகும். அவன் எந்த ஒரு புது விஷயம் தொடங்கினாலும் அவன் இந்த சூறாவை ஓதினால் அந்த விஷயங்களிலெல்லாம் அளவில்லாத சிறப்பு அவனுக்கு வந்து சேரும். அந்த சூறா எதுன்னு இன்னைக்குள்ள இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதினால் அளவில்லாத நன்மை இருக்கிறது என்று பார்த்தோம். அதே போல இந்த சூறாவை ஓதிய பின் அவன் 5 திக்ருகளை ஓதினால், குறைந்த நேரத்தில் ஓதி முடிக்கக்கூடிய 5 திக்ருகளை ஓதினால் 12 பலன்கள் அவனது வாழ்க்கையில், 12 சிறப்புகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். புனிதமான ஷோபான் மாதம் நம்மை விட்டு செல்ல இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த ஷோபானின் நாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த சக்தி மிகுந்த 5 திக்ருகளை ஓதும் போது அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து மகத்தான கூலியும் நன்மையும் நமக்கு வந்து சேர்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ மௌலானா முஹம்மத். நாளை புனித ஷோபானுடைய 3வது வெள்ளிக்கிழமை. இன்று அந்த புனிதமான ஷோபான் 3வது வெள்ளிக்கிழமையின் ஒரு மகத்தான இரவு. நாம் எல்லாருமே தொடர்ந்து நமது வாழ்க்கையில் ஓதக்கூடிய ஒரு சின்ன சூறா, வெறும் 4 ஆயத்துக்களை கொண்டுள்ள ஒரு சின்ன சூறா இருக்கிறது. நாளைய தினம் புனித ஷோபான் மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை நம்மிடத்தில் வருகிறது. இன்று இரவு நமது புனித ஷோபான் மாதத்தின் ஒரு வெள்ளிக்கிழமை, அதற்கு முன்னதாக மகத்தான இரவு தான் இன்னைக்குள்ள அந்த ஒரு இரவு. ஒரு சின்ன சூறா இருக்கிறது. வெறும் 4 ஆயத்துக்களை கொண்டுள்ள ஒரு சின்ன சூறா. சின்ன குழந்தைகள் கூட சரளமாக ஓதக்கூடிய சூறா. இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு அளவில்லாத நன்மைகள் காத்திருக்கிறது. சொல்ல சொல்ல தீராத அளவிற்கு. அது எவ்வளவுனா, புனிதமான கௌபாவை அவன் இர்திகாஃப் இருந்த பிரதிபலனை ஒரு அடியான் இந்த 4 ஆயத்துக்களை கொண்டுள்ள இந்த சின்ன சூறாவை ஓதிய பின் 5 திக்ருகளை அவன் ஓதினால் அவனுக்கு கிடைக்கும். அவன் இதை ஓதுவதால் அவனுக்கு பிரதிபலன் கிடைக்கிறது. 12 பிரதிபலனை அவன் அடைகின்றான். இன்ஷா அல்லாஹ் அது எதுன்னு பார்ப்போம். இனி அந்த சூறா எதுன்னா, புனித குரான்ல நாம் எல்லாருமே ஓதக்கூடிய 106வது சூறா ஆன வெறும் 4 ஆயத்துக்களை கொண்ட மக்காவில் இறங்கி ஒரு சக்தி மிகுந்த சூறாவாகும் இது. நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்னதாகவே இறங்கிய சூறா தான் சூரத்துல் குரைஷ். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் பெரிய உப்பாவான ஹாஷிம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ஒரு காலத்தில் வறட்சி என்பது அதிகமாக இருந்தது. மக்காவில் அதிக வறட்சி இருந்த ஒரு காலம் அது. மிருகங்கள் எல்லாம் அந்த காரணத்தால் இறந்து கொண்டே இருந்தது. ஜனங்கள், மக்களுடைய எலும்புகள் எல்லாம் வெளியில தெரிய தொடங்கியது. அந்த அளவிற்கு மக்களுக்கு ஒன்றுமே இல்லாமல், சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் மக்கள் எலும்பும் தோலுமா ஆயிக்கொண்டே இருந்தாங்க. மழை இல்லாம, தண்ணீர் இல்லாம, உணவில்லாமல், ஒரு காய் கனி எதுவுமே முளைக்காமல் அந்த அளவில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதிக கவலையும் வேதனையும் அழுகையும் பட்டினியுமாக இருந்தது. அந்த நேரத்தில் உணவில்லாமல் குழந்தைகளுடைய அழுகை சத்தம் அந்த நகரத்தில் அதிகரித்து கொண்டே இருந்தது. இந்த அழுகையை தாங்க முடியாமல் அங்கு உள்ள பலரும், பல உம்மாவும் வாப்பாவும் தற்கொலை செய்ய வர ஆரம்பித்தாங்க. அந்த அளவிற்கு பட்டினி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய உப்பாவான ஹாஷிம் என்பவர் அங்குள்ள நபர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அழைத்து சொன்னாங்களாம், நஅனு ஆஹிலு ஹரமில்லா, நாம் யாருன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய இந்த புனிதமான கௌபாவை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் நாம் எல்லாரும். அதனால நாம் இப்படி கவலைப்படக்கூடாது, நாம் மனம் தளரக்கூடாது, நமது நம்பிக்கையை விடக்கூடாது. இந்த வேதனை, இந்த கஷ்டம், இந்த பட்டினியெல்லாம் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை தேடி நாம் போவோம். அதன்பின் அங்குள்ள மக்கள் எல்லாம் வியாபாரத்திற்காக இறங்கினாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு அருளால் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைத்தது. அப்படி அந்த வறட்சியும் விலகியது. அப்போ இந்த சம்பவங்களில் மூலமாக அந்த வறட்சியெல்லாம் விலகியது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் அல்லாஹு தாலா இந்த சூறாவை நமக்கு வழங்கினான். அப்போ உம்மத்துகளாகிய நாம் இந்த சூறாவை ஒரு தடவை நாம் ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்று கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் சொல்றாங்க. மன் கரஆ, ஒருவன் ஒரு தடவை இந்த சூறாவை ஓதினால் அவனுக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்றான் ஹஜர ஹசனா, 10 நன்மைகளை கொடுக்கிறான்.
ஃபி அததி மன் தோஃபில் கஃபதி ஒதகஃபி ஆல். ஒரு தடவை இந்த சூறாவை ஓதினால் புனித இல்லமாகிய கௌபாவை இக்திகாஃப் இருந்த பிரதிபலனை அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்றான். புனித இல்லமாகிய கௌபாவை தவாஃப் செய்தவனுக்கு என்ன பிரதிபலன் கிடைக்குமோ அதை போலவே 10 மடங்கு இரட்டிப்பான பிரதிபலனை இறைவன் அந்த அடியானுக்கு வழங்குகின்றான் என்று. இதை கூறியது வேற யாரும் இல்லை, நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். இன்னும் முடிந்து விடவில்லை. ஒரு அடியான் புதிய வீடு வைக்க போகிறான் என்றால், புது வீட்டில் அவன் ஏற போகிறான் என்றால், ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள் அவன் நுழைய போகிறான் என்றால், ஒரு வேலைக்கு புதியதாக ஒரு வேலைக்கு செல்ல இருக்கிறான் என்றால், புதிய ஒரு வாகனம் வாங்குகின்றான் என்றால், அப்படி நீங்கள் ஏதாவது புதியதாக தொடங்க போகிறீங்கன்னா, ஒரு வேலையானாலும் வீடானாலும் வாகனமானாலும் கல்யாண வாழ்க்கையானாலும் ஒரு குழந்தை பெற்றாலும், அதில் எல்லாம் செல்வதற்கு முன்னதாக, ஏன் புது ஆடை நீங்கள் அணிய போகிறீங்க அல்லது ஒரு புதிய செருப்பு நீங்கள் போட போகிறீங்க, அந்த ஒரு புதிய விஷயத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக ஒரு அடியான் இந்த சூறாவை ஓதினால், ஒரு தடவை ஓதினால் அவனுக்கு அல்லாஹு தாலா அதன் மூலமாக பரக்கத்தை கொடுக்கின்றான். அள்ளி அள்ளி பரக்கத்தை வழங்குகின்றான். ஒரு சகோதரியை பொறுத்தவரை அவள் உணவு தயார் செய்யும் போது, சமையலறையில் நிற்கும் போது இந்த சூறாவை ஓதினால், ஒரு தடவை ஓதினால் அந்த உணவில், அவள் தயாரிக்கக்கூடிய அந்த உணவில் அல்லாஹு தாலா பரக்கத்தை கொடுக்கின்றான். இறைவனின் பரக்கத்து கிடைத்தாலே நாம் செல்லக்கூடிய விஷயங்களிலெல்லாம் வெற்றி என்பது உறுதியானதாகும். அவளுடைய வாழ்க்கையிலும் அந்த பரக்கத்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை தப்சீரில் பார்க்க முடிகிறது. அப்போ பெண்கள் உணவு சமைக்கும் போது, அது பெண்ணாக இருந்தாலும் அல்லது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இந்த சூறாவை ஓதினால் அவர் செய்யக்கூடிய அந்த உணவில் அதிக சுவை என்பது இருக்கும். நீங்கள் சமைத்த உணவு எல்லாருக்கும் போதுமானதாக இருக்கும். இன்னும் அந்த உணவில் முக்கியமான பரக்கத் என்பது கிடைக்கும். சில சகோதரிகள் முன்னாடி கமெண்ட் அனுப்பது உண்டு, நான் சமைத்த உணவு நல்ல டேஸ்டாக வர வேண்டும், அதற்கு நான் என்ன ஓத வேண்டும் என்று. அதற்கு ஓத வேண்டிய ஒரு சூறா தான் இது. அதுக்கார் என்கிற கிதாபில் பார்க்க முடிகிறது, இந்த சூறாவை ஓதக்கூடிய, ஒரு தடவை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை சொல்லக்கூடிய இடத்தில் தரித்திரம் என்பது விலகும், செல்வம் என்பது வந்து சேரும், அதை போல் கவலைகள் விலகி செல்லும், வேதனை என்பது விலகும், வாழ்க்கையில் சமாதானம் வந்து சேரும், டென்ஷன் என்பது விலகும், கண் திருஷ்டி என்பது விலகிவிடும், செய்வினை எதுவும் நமக்கு பலிக்காது. அப்படிப்பட்ட நிறைய நிறைய சிறப்புகள் இருக்கிறது. நாம் மூமீன்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் என்பது முக்கியமான ஒன்றாகும். நமது வாழ்க்கையில் அதிகமாக வேண்டும்னு கிடையாது, பரக்கத் இருந்தாலே போதும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயம் வெற்றி தான். அப்போ ஆரோக்கியத்தில் பரக்கத்து கிடைக்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரக்கத்து கிடைக்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்க, உங்களுடைய உணவில் பரக்கத்து கிடைக்க, இந்த 4 ஆயத்துக்களை கொண்டுள்ள இந்த சின்ன சூறா என்பது போதுமானது. மற்றொரு கிதாபில் பார்க்க முடிகிறது, ஒரு அடியான் இந்த 4 ஆயத்துக்களை கொண்டுள்ள இந்த சின்ன சூறாவை ஓதுகிறான். அதை ஓதிவிட்டு 5 திக்ருகளை அவன் ஓதினால், ரொம்ப எளிதான குறைந்த நேரத்தில் ஓதக்கூடிய 5 திக்ருகளை ஓதினால் அளவில்லாத சிறப்பு அவனிடத்தில் வந்து சேர்கிறது என்பதை. அது எப்போ ஓத வேண்டும் என்றால், உணவு சாப்பிட்டு முடித்துவிட்டு, அல்லது உணவு தயார் செய்து கொண்டிருக்கும் போது, அல்லது மீன் வெட்டிட்டு இருக்கீங்க அந்த நேரத்திலோ, அல்லது வாஷிங் மிஷினில் துணியை நீங்கள் கழுவதற்கு வேண்டி போடுகிறீங்க அந்த நேரத்திலேயோ ஒரு அடியான் இந்த சூறாவை ஒரு தடவை ஓதிவிட்டு அதன் பின் 5 திக்ருகளை அவன் ஓதினால் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை அவன் நடுகின்றான். அதற்கு அல்லாஹு தாலா என்ன பிரதிபலனை கொடுக்கின்றானோ அதே நன்மை இந்த அடியானுக்கு வழங்குகின்றான். இனி அந்த மகத்தான குறைந்த நேரத்தில் ஓதுகின்ற நமக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொண்டு சேர்க்கக்கூடிய 5 திக்ருகள் எது? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம். அப்போ ஒரு அடியான் இந்த சின்ன சூறாவை ஓதிவிட்டு இந்த 5 திக்ரை ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்னன்னு பாருங்க. அவனுடைய நோய்களை அல்லாஹு தாலா போக்குகின்றான். எனக்கு ஒரு சகோதரர் அடிக்கடி கமெண்ட் அனுப்புவது உண்டு நம்மளுடைய வீடியோக்கு கீழே, சகோதரி நான் ரொம்ப உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்கிறேன், எனக்கு வேண்டி துவா செய்யுங்கள், ரொம்ப வேதனையாக இருக்கிறது, என்னுடைய உடம்பு நிலை சரியில்லாத இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு. அது அடிக்கடி வரும்போது அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. அந்த நேரத்திலே ரப்பிடம் நான் துவா செய்தேன். அந்த சகோதரர் இந்த சூறாவை ஓதி இந்த மகத்தான 5 திக்ருகளையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லா உங்களுடைய நோயை அல்லாஹு தாலா ஷிஃபா ஆக்கி தருவான், குணப்படுத்தி தருவான். இன்ஷா அல்லா ஆமீன். அதே போல் வேதனைகளை இறைவன் போக்கி தருகின்றான். அதே போல் எந்த காரியத்திற்கு வேண்டி நீங்கள் செல்வதற்கு தயாராகனாலும் இந்த சூறாவை ஓதிவிட்டு இந்த மகத்தான 5 திக்ருகளை நீங்கள் ஒரு தடவை ஓதுங்கள். அல்லாஹு தாலா நீங்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை எளிதாகவும் ராகத்தாகவும் ஆக்கி தருவான். முக்கியமாக அந்த அடியானுடைய அவன் துவா செய்வதற்கு முன்னதாக இந்த சூறாவையும் இந்த திக்ரையும் ஓதிவிட்டு அவன் துவா செய்தால் அவனுடைய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் சொர்க்கத்தில் அவனுடைய பதவி என்பது உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கும். அதே போல் இறைவனுடைய ஒரு கருணை என்பது அவனுக்கு கிடைக்கும். சிராத்துல் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க முடியும். அதே போல் மீசான் என்கிற தராசில் அந்த அடியானுடைய நன்மையின் எடை அதிகமாக இருக்கும்.
அந்த அடியானுக்கு மக்களுடைய இதயத்திலிருந்து அவர்களிடத்திலிருந்து ஒரு அன்பு என்பது வந்து கொண்டிருக்கும். எண்ண எண்ண தீராத அளவிற்கு சிறப்பாகும் இந்த சூறாவும் இந்த திக்ரும் நாம் ஓதுவதால். இப்படி அளவில்லா சிறப்புகளை நமக்கு கொண்டு தரக்கூடிய ஒரு சின்ன சூறாவும் மிக குறைந்த நேரத்தில் ஓதி முடிக்கக்கூடிய 5 திக்ருகளையும் தான் நாம் இப்போ பார்த்தோம். நாம் அந்த திக்ரை இப்போ ஓதுவோம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இந்த திக்ரை நான் இப்போ ஓதின போது நீங்களும் ஓதியிருந்தால் சொர்க்கத்தில் நமக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நாம் ஒரு மரத்தை நட்டு விட்டோம். சொர்க்கத்தில் நமக்கும் ஒரு இடம் கிடைத்து விட்டது. அந்த ஒரு இடத்தை நாம் பெற்றுவிட்டோம். அப்போ இந்த சூறாவுடைய நன்மையை நாம் பார்த்த இடத்தில் கௌபாவை ஒரு அடியான் தவாஃப் செய்தால் கிடைக்கக்கூடிய அதே நன்மையை போல் 10 இரட்டிப்பான நன்மை அவன் அடைகின்றான். கௌபாவில் இருந்து இத்திகாஃப் இருந்த அடியானுக்கு என்ன நன்மையோ அதே நன்மை அவன் அடைகின்றான். கடுமையான நோயில பாதித்து விட்டு ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான சூறா இது. அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய சூறா இது. கடன் கொண்டும் குழந்தை இல்லாமலும் ஒரு வீடு இல்லாமலும் ஒரு வேலை இல்லாமலும் அவதிப்படுகின்றவங்களுக்கெல்லாம் பொக்கிஷமான ஒரு சூறா இது. எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய சூறா இது. நாளை புனிதமான வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுக்கு முன்னதாக இந்த ஒரு சூறாவை மனதில் ஹயரான தேவைகளை நியத்து வைத்து 200 தடவை நீங்கள் ஓதி கிபிலாவை முன்னோக்கி ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். கண்டிப்பாக வல்லமை மிகுந்த இறைவன் நமக்கு பதில் தருவான் இன்ஷா அல்லாஹ். மற்றொரு வீடியோவை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.